பிரதர் குட் மார்னிங். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர், குட் மார்னிங். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே சிஸ்டர். ஆமா, உங்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். பிரதர். ஓகே சிஸ்டர், இன்னைக்கும் முரளி சூப்பரா தான் சிஸ்டர் இருக்குது. அப்பா சூப்பரா முரளி சொல்லியிருக்காரு. குறிப்பா கோபத்தை பத்தி சொல்லியிருக்காரு. கோபத்தை விரட்டுறதுக்கு என்ன காரியம் செய்யணும் நீங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர், பார்க்கலாம் இன்னைக்கு முரளியில. ஓகே பிரதர். இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். தேதி 14/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பார்வை எவருடைய சரீரத்தின் மீதும் விழக்கூடாது. உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுங்கள், எவருடைய சரீரத்தையும் பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்பா ஆத்மா சொல்லிருக்காங்க, சரீரத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்வைக்கான ஸ்ரீமத் சிஸ்டர். எப்பவும் ஆத்மாவை தான் பார்க்கணும், சரீரத்தை பார்க்க கூடாது. உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, எதிரில இருக்கவங்களையும் ஆத்மானு பாருங்க, சரீரத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே பிரதர். அப்ப கேள்வி கேக்குறாங்க, பிராமண குழந்தைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டிய 2 விசேஷ விஷயங்கள் யாவை? பதில், கல்வியும் தெய்வீக குணங்களும் ஆகும். சில குழந்தைகளுக்கு சிறிதளவு கோபம் கூட வருவதில்லை, ஆனால் சிலரோ அதிக அளவில் கோபப்பட்டு பெருமளவில் சண்டை போடுகிறார்கள். தெய்வீக குணங்களை கிரகித்து தேவர்கள் ஆக்குவதிலேயே குழந்தைகளாகிய நீங்கள் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். எவருடனும் கோபமாக பேசாதீர்கள். பாபா கூறுகிறார், தங்களுக்குள் கோபத்தை கொண்டிருக்கும் குழந்தைகள் தீய ஆத்மாக்களின் பிரபுக்களும் பெண்மணிகளும் போன்றவர்கள் ஆவார்கள். அதான் கோவப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்காரு சிஸ்டர். இங்க கவனம் கொடுக்க வேண்டிய 2 விஷயம் எது அப்படின்னா, படிப்பு மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணை. சிலருக்குள்ள இந்த கோபத்தின் அம்சம் கூட இருக்கிறது இல்ல. அந்த தெய்வீக குணங்களை கடைபிடிக்கும் போது அமைதியின் குணம், அன்பின் குணம் கடைபிடிக்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு சிறிதளவு கூட கோபம் இல்ல, கோபத்தின் அம்சம் கூட இல்ல. ஆனா சிலர் கோபத்துல சண்டையிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கூட அதிகமா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. அப்படிப்பட்டவங்களுக்குள்ள அந்த கோபங்கிற பூதம் பிரவேசமா இருக்குது. அவங்க இந்த பூத்நாத் அப்படி அதாவது பூதங்களின் நாயகன் பூதங்களின் நாயகி அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். அதான் தீய ஆவிகளின் பிரபுக்கள் மற்றும் பெண்மணிகள் சொல்றார் இல்லையா, அதான் பூதநாயகன் பூதநாயகின்னு சொல்றது விஷயம். இந்த இப்படிப்பட்டவங்க கூட அதிகமா பேசாதீங்க, தெய்வீக குணங்களை கடைபிடிச்சு தேவர்களா ஆகணும்ன்ற முயற்சியை மட்டும் செய்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். பாடல் ஒண்ணு வந்திருக்கு, நான் எனது பாக்கியத்தை விழித்தெழ செய்தவாறு வந்துள்ளேன், விழித்தெழ செய்தவாறு வந்துள்ளேன். ஓம் சாந்தி. குழந்தைகளாக நீங்கள் பாடலை கேட்டீர்கள். வேறெந்த ஒன்று கூடலிலும் அத்தகைய ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களின் அர்த்தங்கள் விளங்கப்படுத்தப்படுவது இல்லை. அவர்கள் வெறுமனே சமய நூல்களை வாசிக்கிறார்கள். சீக்கியரின் ஆலயங்களில் கிரந்தத்தை படிப்பவர்கள் அதிலிருந்து 2 வரிகளை எடுத்து பின்னர் அதை விரிவாக்குவார்கள். வேறெங்கும் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை அவர்கள் விளங்கப்படுத்தப்படுவது இல்லை. தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகிறார். அப்பாடல்கள் யாவும் பக்தி மார்க்கத்துக்கு உரியவை, ஞானம் பக்தியில் இருந்து வேறுபட்டது, அது அசரீரியான சிவனால் மட்டுமே கொடுக்கப்படக்கூடியதும் என்பது குழந்தைகளாக உங்களுக்கு கூறப்பட்டு வருகிறது. இந்த ஞானம் ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு வகையான அறிவுகள் உள்ளன. இந்த தரை கம்பளம் எப்படி தயாரிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா என்று சிலர் உங்களை கேட்கலாம். என்ன பிரதர் சொல்லுங்க. இது என்னன்னா, அதாவது ஞானம் வேணும்ல சிஸ்டர். ஃபர்ஸ்ட் அதுக்காக அப்பா புரிய வைக்கிறாரு. இந்த தரை கம்பளம் எப்படி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, அது செய்யறதுக்கான ஞானம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு மற்றவங்க கேட்பாங்க இல்லையா. இப்ப கம்பளம் செஞ்சிருக்காங்க, இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இருந்தா தானே அதை பத்தி புரிதல் வேணும் இல்லையா அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. ஆத்மா பற்றியும் புரிதல் வேணும், பரமாத்மா பற்றியும் புரிதல் வேணும், டிராமா பற்றி புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பளி உதாரணமா சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, பாடல்களை ஒழிச்சு இப்ப நம்ம பாட்டு போட்டெல்லாம் பாபாவை அறிமுகத்தை நினைவை ஏற்படுத்திக்கிறோம் இல்லையா, அது போலலாம் வேற எந்த சத் சங்கத்திலையும் அந்த நினைவுகளை ஏற்படுத்திக்கிறது இல்ல
அவங்க சமய நூல்களான அந்த சீக்கிய தர்மத்துல 2 வார்த்தைகளை கிரந்தத்துல இருந்து எடுத்து வாசிப்பாங்களாம், அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்களாம். அவ்வளவுதான் அங்க சத்சங்கத்துல நடக்கும். ஆனா இங்க பாடலை ஒலிக்க விட்டு மொத்தமா அதனுடைய விளக்கங்கள்லாம் யாரும் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொன்னார் பாத்தீங்களா, அது என்னது பாடல் என்ன வந்துச்சு? நான் உங்களை அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன், விழிப்படைய செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு. அந்த பாடலை வச்சுலாம் யாரும் உங்களுக்கு புரிய வைக்கிறது இல்ல, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, கருத்துக்கள்லாம் என்ன அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க அடுத்து கம்பளியில இருந்து. கம்பளம் எப்படி தயாரிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா என்று சிலர் உங்களை கேட்கலாம். அனைத்திலும் அறிவு உள்ளது. அவை அனைத்தும் பௌதீக விஷயங்களாகும். ஆத்மாக்களாக எங்களுக்கு ஒரே ஒரு ஆன்மீக தந்தை மட்டுமே உள்ளார் என்பதும் அவருடைய உருவத்தை காண்பது சாத்தியமில்லை என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அந்த அசரீரியானவரின் வடிவம் ஒரு சாலி கிராமம் போன்றது. அவர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அவர் அசரீரியானவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு மனித உருவத்தை கொண்டிருப்பது இல்லை. அனைத்துக்கும் நிச்சயமாக ஒரு உருவம் உள்ளது. மிகவும் சின்னஞ்சிறிய ரூபம் ஆத்மாவுக்கே உள்ளது. அது இயற்கையின் அற்புதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஆத்மா மிகவும் சின்னஞ்சிறியவர். அவர் கண்கள் மூலம் காணப்பட முடியாதவர் ஆவார். ஓர் ஆத்மா மிகவும் சின்னஞ்சிறியவர். அவர் கண்கள் மூலம் காணப்பட முடியாதவர் ஆவார். இப்பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தெய்வீக பார்வை மூலம் நீங்கள் அனைத்தினதும் காட்சிகளை காண்கிறீர்கள். தெய்வீக பார்வையின் ஊடாக நீங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை காண முடியும். அதாவது மனசுல தெரியும் இல்லையா சிஸ்டர், இப்ப நம்ம யாரையோ பாத்திருக்க மாட்டோம், இருந்தாலும் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்கள இன்னைக்கு நினைவு செய்து பார்த்தாலும் ஞாபகம் வரும் இல்லையா, மனசுல பின்னாடி போய் பாக்குறோம் இல்லையா, அது போல தந்தைய உங்களால ஈஸியா இந்த தெய்வீக புத்தியின் மூலமா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவரை கண்களால பார்க்க முடியாது, ஆத்மாவும் பார்க்க முடியாது, பரமாத்மாவும் பார்க்க முடியாது. தெய்வீக புத்தினால, அந்த தெய்வீக பார்வையினால தந்தையை பார்க்க முடியும். தந்தை ஒளிப்புள்ளியா இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அவருடைய பூஜைக்குரிய ரூபமா தான் லிங்கம் வச்சிருக்காங்க, சாலிகிராமம் வச்சிருக்காங்க. ஒளிப்புள்ளைக்கு பூஜை செய்ய முடியாது இல்லையா, அதனால கொஞ்சம் பெருசாகி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஆனா நிஜத்துல அப்படி இல்ல, பரமாத்மா ஒளிப்புள்ளியா இருக்காரு. அவர் இந்த சாதாரண கண்களால பார்க்க முடியாது, உங்க தெய்வீக புத்தினாலதான் பார்க்க முடியும்னு சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. புத்தினால உருவப்படுத்தி பார்க்க முடியும். வாழ்ந்தவர்களை காண முடியும். அனைவருக்கும் முதலில் அவர் கடந்த காலத்தில் இருந்த ஒருவர் ஆகிவிட்டார். அனைவருக்கும் முதலில் அவர் கடந்த காலத்தில் இருந்த ஒருவர் ஆகிவிட்டார். இப்பொழுது அவர் மீண்டும் வந்துள்ளதால் நீங்கள் அவருடைய காட்சியையும் காண்கிறீர்கள். அவர் மிகவும் சூட்சுமமானவர். அதிலிருந்து பரமாத்மா பரம தந்தையை தவிர வேறு எவராலும் ஆத்மாக்களின் ஞானத்தை கொடுக்க முடியாது என்பது புரிந்து கொள்ளப்பட முடியும். மக்கள் மிக ஆச்சரியமாக ஆத்மாக்களை அறிந்து கொள்ளவில்லை. மக்கள் மிக சரியாக ஆத்மாக்களை அறிந்து கொள்ளவில்லை. அதே போன்று அவர்களுக்கு பரமாத்மாவையும் மிக சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. உலகில் உள்ள மக்களுக்கு எண்ணற்ற அபிப்பிராயங்கள் உள்ளன. ஆத்மாக்கள் பரமாத்மாவினுள் இரண்டரை கலக்கிறார்கள் என சிலர் கூறுகிறார்கள். ஏனையோர் வேறொன்றை கூறுகிறார்கள். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இதை புரிந்து கொள்கிறீர்கள். இது அனைவருடைய புத்தியிலும் ஒரே அளவில் இருக்க முடியாது. நீங்கள் மீண்டும் மீண்டும் இதனை உங்கள் புத்தியில் இருக்குமாறு செய்ய வேண்டும். நாங்கள் ஆத்மாக்கள், நாங்கள் எங்களுடைய 84 பிறவிகளின் பாகங்களை நடிக்கிறோம். இப்போது தந்தை கூறுகிறார், உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி பரமாத்மா பரம தந்தையான என்னை அறிந்து என்னை நினைவு செய்யுங்கள். தந்தை கூறுகிறார், நான் இவரில் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். குழந்தைகளாகி நீங்கள் சொல்றீங்களா பிரதர்? அந்த ஞாபகம் திருப்பி ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும்னு சொல்றாரு. ஆத்மா நான் அப்படிங்கறத அந்த புத்தியில பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மா, நான் 84 பிறவியின் சக்கரத்துல நடிச்சு வரேன். இப்ப இங்க துக்கதாமத்துல இருக்கேன், நாளைக்கு சுகதாமத்துக்கு போக போறேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் புத்தியில திரும்ப பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடிக்கடி மறந்து போயிரும் புத்தி, அதனால நீங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும்னு சொல்றேன் சிஸ்டர். சரி, நீங்க உங்களை ஆத்மாக்களாக கருதாததால் உங்கள் பார்வை சரீரத்தை நோக்கி செல்கிறது. உண்மையில் இவருடன் உங்களுக்கு எதுவும் செய்வதற்கு இல்லை. சிவபாபாவே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். அவருடைய வழிகாட்டல்களுக்கு ஏற்ப நாங்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறோம். இங்க உண்மையில் இவருடன் உங்களுக்கு பிரம்மா பாபா கிட்ட இருந்து எதுவும் கிடைக்கிறது இல்ல. பிரம்மா பாபா நினைவு செய்ய தேவையில்லை, ஆனா சிவபாபா நினைவு செய்யணும். எவர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு சுகத்தின் ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சிவபாபா பிரம்மா உடல பிரவேசமா இருக்காரு இல்லையா, அதனால இவரை பார்க்க வேண்டியது இல்ல. உள்ள பிரவேசமா இருக்க
சிவபாபாவை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆத்மாவை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அவருடைய வழிகாட்டல்களுக்கு ஏற்ப நாங்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறோம். அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதை இட்டு இவர் அகங்காரத்தை கொண்டிருப்பதில்லை. தந்தையை மிக சரியாக நினைவு செய்யாதவர்களால் தங்கள் குறைபாடுகளை அகற்ற முடியாது. தாங்கள் ஆத்மாக்கள் எனும் நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருப்பது இல்லை. ஆத்மாக்களை பற்றியோ இது பரமாத்மாவை பற்றியோ மக்களுக்கு தெரியாது. பாரத மக்களே சர்வ வியாபி எனும் கருத்தை எங்கும் பரப்பியவர்கள். உங்கள் மத்தியில் உள்ள சேவாதாரி குழந்தைகள் இதை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் உங்களில் ஏனையோர் அந்த அளவுக்கு புரிந்து கொள்வது இல்லை. குழந்தைகளாகி நீங்கள் மிகச் சரியாகவும் முழுமையாகவும் இவரை இனம் கண்டு கொண்டிருப்பின் நீங்கள் அவரை நினைவு செய்து தெய்வீக குணங்களையும் கிரகிப்பீர்கள். சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு இதனை விளங்கப்படுத்துகிறார். இது ஒரு புதிய விடயம். பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள். சொல்லிடலாம். அந்த சிவபாபா சர்வ வியாபின்னு சொல்லியிருக்கிறது இந்த பாரதவாசிகள் தான். ஆனா இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, பரமாத்மா ஒருத்தர் தான். அவர் தந்தை ஆசிரியர் சத்குருவா இருக்காரு. அவர் பரந்தாமத்துல இருக்காரு. அவரை நினைவு செய்யறதன் மூலமா தான் நமக்கு இந்த பாகியம் ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா முன்னாடி பாரதவாசிகள் சர்வ வியாபின்னு சொல்லி வச்சிருக்காங்க, எங்கும் நிறைந்தவர்னு. அப்படிலாம் கிடையாது. நானும் ஒரு ஆத்மா தான். உங்களை போலவே நானும் ஒரு ஆத்மா தான். எனக்கு சரீரம் இல்லை. உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசமே இது ஒண்ணுதான் அப்படிங்கறத சொல்றாரு. நான் பரமாத்மா அப்படின்றப்ப எனக்கு சரீரம் இல்ல. உங்களுக்கு இந்த டிராமானுசாரமா சரீரம் கிடைச்சிருக்குது. எனக்கு சரீரம் இல்லாத காரணத்தினாலதான் இவருக்குள்ள நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அடுத்து பிராமணர்களை வாசிங்க. குழந்தைகளாக உங்களுக்கு இது விளங்கப்படுத்துகிறார். இது ஒரு புதிய விஷயமாகும். பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் வாழ்கின்ற காலம் உலகில் உள்ள எவருக்கும் தெரியாது. லௌகீக பிராமணர்கள் பலர் உள்ளனர். ஆனால் அந்த வம்சம் ஒரு கருப்பையினூடாகவே பிறப்பு எடுக்கிறது. அவர்கள் பிரம்மாவின் குழந்தைகளான வாய்வழி தோன்றல்கள் அல்ல. குழந்தைகளாகிய தந்தையாகிய கடவுளிடமிருந்து பிரம்மாவின் குழந்தைகள் ஓர் ஆசையை பெறுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது அந்த ஆசையை பெறுகிறீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் அந்த பிராமணர்களில் இருந்து வேறுபட்டவர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். அந்த பிராமணர்களோ துவாபர கலியுகங்களில் இருக்கிறார்கள். சங்கம யுகத்து பிராமணர்களாகிய நீங்கள் முற்றிலும் வேறுபட்டவர்கள். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு பல குழந்தைகள் உள்ளார்கள். ஒரு லௌகீக தந்தையும் குழந்தைகளை படைப்பதால் பிரம்மா என்றே அழைக்கப்படுகிறார். ஆனால் அது சரீரத்துடன் தொடர்பு பட்ட விஷயமாகும். இந்த தந்தை சிவன் கூறுவார், ஆத்மாக்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள். நீங்கள் இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் ஆவீர்கள். இதை எவருக்கும் விளங்கப்படுத்தப்படுவது இலகுவானது. சிவபாபாவுக்கு தனக்கென சொல்லிடலாம். அந்த பிரம்மா பாபாவுடைய அந்த விஷயத்த சொல்றாரு. அதாவது பிராமணர்களுடைய விஷயம். கலியுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பிராமணர்கள்னு சொல்ல முடியாது. இவர் பிரம்மாவுடைய வாய் மூலமா ஞானம் கேட்டு பிறந்தவங்களதான் உண்மையான பிராமணர்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. பிராமணர் கலியுகத்தையும் துவாபர யுகத்தையும் கலியுகத்தையும் சேர்ந்தவங்க. நீங்க பிரம்மா வாயில சேர்ந்தவங்க. ஆமா, அது என்னன்னா அது வயிற்று வழி பிறந்தவங்க, கருப்பை மூலமா பிறந்த பிராமணர்கள். அவங்க ஜாதி வழி பிராமணர்கள். ஆனா உண்மையிலேயே வாய் வழி தோன்றர்கள் நீங்க தான் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா சாஸ்திரத்துல பிரம்மாவின் வாய் மூலமா பிராமணர்கள் பிறந்தாங்கன்னா சிஸ்டர் எழுதியிருக்காங்க. அதுக்குதான் புரிய வைக்கிறாரு அப்பா. இவங்க வயிற்று வழி பிறந்தவங்க, வாய் வழியா பிறந்தவங்க நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இப்ப ஒரு சரீரத்துக்கு ஒரு ஜென்மம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு குழந்தைக்கு ஜென்மம் கொடுக்குறாங்கன்னா அந்த தந்தை இருக்காரு இல்லையா, அவரு கூட படைப்பாளர்னு தான் சொல்றாங்க. ஆனா அது சரீரத்தின் படைப்பா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு பாபா. அப்ப இது சரீரத்துக்கான விஷயம் கிடையாது, ஆத்மாவுக்கான விஷயம். ஆத்மாவுக்கு ஞானம் கொடுத்துதான் ஜென்மம் கொடுக்கறாரு அப்படிங்கறத சொல்றாரு. சிவபாபா பிரம்மா மூலமா வாய் மூலமா இந்த ஜென்மம் கொடுக்கறாரு குழந்தைங்களுக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு சிஸ்டர். மக்கள் சிவனின் பிறந்த நாளை சிவபாபாவுக்கு தனக்கென சொந்தமாக சரீரம் கிடையாது. மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அவரை பார்க்க கூடியதாக அவருக்கு ஒரு சரீரம் இல்லை. அனைவருக்கும் ஒரு சரீரம் உள்ளது. ஆத்மாக்கள் அனைவருக்கும் அவர்களுக்கென சொந்தமான சரீரங்கள் உள்ளன.
சரீரத்துக்கே ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. பரமாத்மாவுக்கு தனக்கென சொந்தமான ஒரு சரீரம் இல்லை. இதனாலேயே அவர் பரம் ஆத்மா என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய ஆத்மா சிவன் என்று அழைக்கப்படுகிறது. இப்பெயர் ஒரு பொழுதும் மாறுவதில்லை. ஒருவர் தனது சரீரத்தை மாற்றும் பொழுது பெயரும் மாற்றமடைகிறது. சிவபாபா கூறுகிறார், நான் எப்பொழுதும் அசரீரியான பரமாத்மாவேன். நாடக திட்டத்துக்கு ஏற்ப நான் இப்பொழுது இச்சரீரத்தை பெற்றுள்ளேன். சன்னியாசிகளின் பெயர்களும் மாற்றம் அடைகின்றன. ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது. நீங்களும் உங்கள் பெயர்களை மாற்றிக் கொண்டீர்கள். ஆனால் எவ்வளவு காலத்துக்குத்தான் தொடர்ந்தும் பாபா அனைவருடைய பெயரையும் மாற்றுவார். பலர் ஓடிவிட்டார்கள். அந்த நேரத்தில் இங்கு இருந்தவர்கள் தங்கள் பெயர்களை மாற்றி விட்டார்கள். இப்பொழுது எவருடைய பெயரையும் மாற்றுவதில்லை. நீங்கள் எவரையும் நம்ப முடியாது. பலரையும் மாயை தோற்கடிப்பதால் அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். இதனாலேயே பாபா எவருக்கும் ஒரு புதிய பெயரை கொடுப்பது இல்லை. சொல்லிடலாம் சிஸ்டர். அந்த ஆத்மா பரமாத்மா பத்தி சொல்றாரு. எனக்கு சரீரம் இல்லாதனால எனக்கு மட்டும்தான் ஆத்மாவுக்கான பேர் சிவன் இருக்குது. அது ஆத்மாவுக்கான பேர். பரமாத்மா சிவன்கிறது அந்த ஆத்மாவுக்குரிய பேர், சரீரத்துக்கான பேர் கிடையாது. ஆனா நீங்க 84 பிறவிகள் எடுத்திருக்கீங்கன்னா 84 சரீரத்துக்கான பேர் தான் கிடைச்சிருக்குது. ஆத்மாக்களுக்கு எல்லாம் ஒரே பேர் தான், ஆத்மாக்கள் மட்டும்தான். ஆனா சரீரத்தின் பேர் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அது போல சொல்றாரு பாபா. இங்க பிராமணர்கள் ஆன போது கூட நான் உங்களுக்கு புது புது பேர்லாம் வச்சேன். வந்து குழந்தைகளா ஜென்மம் எடுத்தாங்க இல்லையா? அவங்களுக்கு புது பேர் வச்சோம். ஆனாலும் அவங்க இங்க நிரந்தரமா இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. அதனால பாபா பேர் வைக்கிறதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றேன். பிராமணர்களா பேர் வைக்கிறதே விட்டுட்டேன். அதத்தான் ஒரு குரு சிஷியன் வந்து ஒரு குருவை தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டார் அப்படின்னா அந்த குரு கூட சிஷியனுக்கு பேர் வைப்பார், புது பேர். அவருக்கு வாய்க்கு என்ன பேர் வருதோ அதை பேர் வைப்பாரு. அது போல சொல்றாரு பாபா. இங்கேயும் நான் பேர் வச்சேன், இப்ப யாருக்கும் அந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறது இல்லைன்னு சொல்றாரு சிஸ்டர். அதுவும் எதுக்கான பேரா இருக்குது? சரீரத்துக்கான பேரா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாக்காக பேர்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது, பரமாத்மாவுக்கு மட்டும்தான் ஆத்மாக்கான பேர் சிவன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, நீங்க மாறி மாறி சரீரம் எடுக்கிறீங்க, அப்போ உங்களுடைய பெயர்களும் மாறி மாறி வைக்கப்படும். நான் வந்து சரீரம் வந்து ஒரே சரீரம் இவர் மட்டும்தான் எடுக்கிறேன். அதனால என்னுடைய பெயர் வந்து மாறுறதுல நான் ஒரே பெயர் சிவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அவர் ஒருவருக்கு பெயரை கொடுத்து இன்னொருவருக்கு கொடுக்காவிட்டால் அது நல்லதல்ல. நீங்கள் அனைவருமே பாபா நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு உரியவர்கள் என்று கூறினாலும் நீங்கள் பாபாவுக்கு மிகச்சரியான விதத்தில் உரியவர்கள் ஆகுவது இல்லை. உங்களில் பலர் ஒரு வாரிசாக ஆகுவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பாபாவை சந்திப்பதற்கு பலர் வருகிறார்கள், ஆனால் அவர்கள் வாரிசுகள் அல்ல. அவர்களால் வெற்றி மாலையில் இடம்பெற முடியாது. சில சிறந்த குழந்தைகள் தங்களை வாரிசுகளாக கருதுகிறார்கள், ஆனால் அவர்கள் வாரிசுகள் அல்ல என்பதை பாபா அறிவார். ஒரு வாரிசு ஆகுவதற்கு நீங்கள் முதலில் கடவுளை உங்கள் வாரிசாக ஆக்க வேண்டும். இந்த ரகசியங்களை விளங்கப்படுத்துவதற்கு சிரமமானவை. குழந்தைகளாக உங்களுக்கு ஒரு வாரிசாக இருத்தல் என்பதன் அர்த்தத்தை பாபா விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் கடவுளை உங்கள் வாரிசாக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு உங்கள் சொத்து அனைத்தையும் கொடுக்க வேண்டும். தந்தை உங்களை தனது சொல்லிடலாம் சிஸ்டர். அந்த வாரிசாக்குறது அப்படின்னா இங்க இருக்கவங்க எல்லாரும் நிறைய நாங்க சிவபாபாவுடைய வாரிசுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அப்படிலாம் கிடையாது. யாரும் தந்தைக்கு வாரிசாகிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. உண்மையிலே வாரிசாகிறது அப்படின்னா பாபாவை முதல்ல தன்னுடைய வாரிசு ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோவேன், என்னுடைய சொத்து போற என்னுடைய குழந்தைக்கு தானே நான் எழுதி வைப்பேன். அது போல சொல்றாரு பாபா. நீங்க உங்களை பாபாவை முதல்ல வாரிசாக்கிக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை, நம்மளுடைய உடல் உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். அது சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துருக்கணும். நம்மளோட உடல் உழைப்பு கொடுக்க வேண்டியதும், மனசுல எப்பவுமே அந்த குழந்தைய ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அதை நல்லா பராமரிக்கணுமே, அது நல்லா சேவை செய்யணுமே, அது என்ன செஞ்சிருக்குமோ, சாப்பிட்டுருக்குமோ, தூங்கிருக்குமா அப்படிங்கிற அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை மீது அதையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். தன்னுடைய பணத்துக்கு சொத்துக்கும் அதிபதி ஆக்க வேண்டியது, அது அதிகாரம் உடையதா ஆயிடுச்சு இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில அந்த குழந்தையா முதல்ல சிவபாபாவை நீங்க தத்தெடுத்துக்கணும். அப்பனா தான் நீங்க சிவபாபாவுடைய வாரிசாக முடியும்னு சொல்றாரு. முதல்ல கடவுளை தன்னுடைய வாரிசு ஆக்கிக்கணும். அதன் மூலமா நீங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தினாலதான் பாபாவுனுடைய வாரிசா நீங்க சத்தியுகத்துல வருவீங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சத்தியுகத்துல ஆஸ்தி கிடைக்குது இல்லையா உங்களுக்கு தந்தை கிட்ட இருந்து? நீங்க முதல்ல இப்ப குழந்தையா தந்தையை தத்தெடுத்துக்கோங்க. இப்ப நீங்க தந்தையை வாரிசாக்கிக்கோங்க. நாளைக்கு சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் தந்தையின் வாரிசாகி நீங்க ராஜ்யத்தை செய்வீங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர்.
சரி வாசி. அனைத்தையும் கொடுக்க வேண்டும். பின்னர் தந்தை உங்களை தனது வாரிசாக்குவார். ஏழைகள் மட்டுமே இதை செய்ய முடியும். பணக்காரர்களுக்கு தங்கள் சொத்தை கொடுக்க இயலாது உள்ளது. மிகச் சொற்ப குழந்தைகளை வைத்தே மாலை உருவாக்கப்படுகிறது. நீங்கள் பாபாவை கேட்டால் உங்களுக்கு ஒரு வாரிசாக ஆகும் உரிமை உள்ளதா இல்லையா என்று பாபா உங்களுக்கு கூறக்கூடும். அந்த பாபாவும் இந்த பாபாவும் உங்களுக்கு கூறக்கூடும். இது புரிந்து கொள்வதற்கான ஒரு பொதுவான விஷயமாகும். ஒரு வாரிசு ஆகுவதற்கு உங்களுக்கு விவேகம் தேவை. அந்த லட்சுமி நாராயணனும் உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் தலைமைத்துவத்தை அவர்கள் எவ்வாறு பெற்றார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. இப்பொழுது உங்கள் முன்னிலையில் உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உள்ளன. அவ்வாறே நீங்கள் ஆக வேண்டும். நீங்கள் சந்திர வம்சத்து ராமராக அல்லது சீதையாக ஆகாமல் சூரிய வம்சத்து லட்சுமி அல்லது நாராயணவாகவோ ஆக வேண்டும். அதான் அந்த வாரிசுக்கு ஆஸ்திக்குரியவங்க அந்த லட்சுமி நாராயணன் தான். பிரம்ம பாபா எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டார். தன்னுடைய உடல், மனம், பணம் எல்லாத்தையும் சிவபாபாவுக்கும் அர்ப்பணிச்சாரு. அதனாலதான் அங்க லட்சுமி நாராயணன் போஸ்டிங்க்கு வராங்க அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். அதான் வாரிசுனா என்ன அப்படின்னு சொல்லணும், எப்படி எடுத்துக்கணும்னா சிவபாபா தன்னுடைய குழந்தையின் சம்பந்தத்துல நினைவு செய்யணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். புரிஞ்சுதா உங்களுக்கு? குழந்தைங்கிற சம்பந்தத்துல தந்தையை நினைவு செய்யணும். உண்மையிலே குழந்தையா தத்தெடுத்துக்கிட்டு அவரோட வாழணும் அப்படிங்கறத சொல்றாரு. குழந்தையின் ஞாபகம் மனசுல வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அது போல சிவபாபாவின் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். அவருக்காக உடல் உழைப்பு இந்த யஜ்யத்துல அவருடைய சேவையெல்லாம் செய்யறோம் இல்லையா, அதுக்காக பாபா அப்படியே எப்பவுமே அந்த குழந்தையின் ஞாபகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும்ன்றக்காக சொல்றாரு அந்த வாரிசு ஆட்சிங்க அப்படின்னு. வாரிசாகிட்டு சொத்து எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கறது இங்க நம்மளுடைய விகாரங்கள் எல்லா சொத்தையும் கொடுக்கணும். அதுக்கு மேல மனசு வராது. குழந்தைகளாக நீங்கள் கூறுகிறீர்கள். சமய நூல்களில் ராமரும் சீதையும் அவதூறு, சூரியன் சொத்து லட்சுமி நாராயணனாகவே ஆகுவீர்கள் என குழந்தைகளாக நீங்கள் கூறுகிறீர்கள். சமய நூல்களில் ராமரும் சீதையும் அவதூறு செய்யப்பட்டு உள்ளனர். நீங்கள் ஒருபொழுதும் லட்சுமி நாராயணனை பற்றிய எந்த அவதூறையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். சிவபாபா பற்றிய அவதூறும் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றிய அவதூறும் உள்ளன. தந்தை கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களை அனைவரிலும் அதிமேன்மையானவர்களா ஆக்குகிறேன். அதாவது இந்த இடத்துல சிவபாபாவுக்கு அவதூறு இருக்கு. ஆனா லட்சுமி நாராயணனுக்கு எந்த இதையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நம்பர் 1 அவங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆமா, ராம் சீதைக்கு எழுதியிருக்காங்க. சீதையை கடத்திட்டு போயிட்டான் ராமருக்கு அந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் கிருஷ்ணர் வெண்ணெய் திருநாரு, கோபியர்களை தொந்தரவு செய்தாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சிவபாபாவை சர்வவியாபின்னு சொல்லி மொத்தமா அவரை கலங்கப்படுத்திட்டோம். அதனால தந்தைக்கு கிருஷ்ணருக்கு இந்த ராம் சீதைக்கு எல்லாம் இருக்குதா, ஆனா லட்சுமி நாராயணனுக்கு எல்லாம் கிடையாது. அவங்க நம்பர் 1 ஆத்மாக்கள் இல்லையா அப்படிங்கறதுக்காக சொல்றேன். அதனால அவங்க கோயில்லாம் கட்டுறாங்க, நல்ல அன்போடு பாலனை செய்யறாங்க அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. சரி வாசிங்க சிஸ்டர். புரியும். குழந்தைகளாகிய உங்களை அனைவரிலும் அதிமேன்மையானவர்கள் ஆக்குகிறேன். குழந்தைகளாகிய நீங்கள் என்னை விடவும் மேலும் உயர்ந்தவர்கள் ஆகுகிறீர்கள். இங்க பாருங்க எப்படி சொல்றாரு, என்னை விடவும் உங்கள் மேன்மை உயர்ந்தவர்கள் ஆகுகிறீர்கள். எப்பொழுதும் லட்சுமியை அல்லது நாராயணனை எவருமே அவதூறு செய்ய மாட்டார்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் ஆத்மாவே நாராயணனின் ஆத்மாவாக இருப்பினும் இதை மக்கள் அறியாத காரணத்தினால் அவர்கள் அவரை அவதூறு செய்துள்ளார்கள். அவர்கள் அதிக சந்தோஷத்துடன் லட்சுமி நாராயணனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். உண்மையில் அவர்கள் கட்டும் ஆலயம் ராதைக்கும் கிருஷ்ணருக்குமாகவே இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் சதோ பிரதானமாக இருந்தார்கள். இவர்கள் லட்சுமி நாராயணனும் தமது முதிர்ச்சி பருவத்தில் இருப்பதால் சதோ என்று அழைக்கப்படுகிறார்கள். அவங்க அதாவது ராதே அவங்க சதோ பிரதானமா இருந்தவங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு தான் கோயில் கட்டணும், கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் தான். ஏன்னா பரந்தாமத்துல இருந்து அப்பதான் ஜென்மம் எடுத்திருக்குது அந்த 2 ஆத்மாவும். அப்ப சத்தோ பிரதான தன்மையில இருக்கக்கூடியவங்க அவங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது 35 வயசு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 வருஷமும் சத்துவ பிரதான நிலை தான் உங்களுக்கு. எப்ப 1 ஆரம்பிக்குதோ அங்க இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிக்கும் நமக்கு. ஆமா, அந்த சத்துவ பிரதான நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலைகளோ அந்த குணங்களோ அந்த சக்திகளோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகும். அதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த 30 வருஷமும் ட்ரெயினே ஆகாத ஒரு நிலை சத்துவ பிரதான நிலை. அவங்களுக்கு தான் உண்மையிலேயே கோயில் கட்டணும். ஆனா லட்சுமி நாராயணன் கோயில் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ராதே கிருஷ்ணே சதோ பிரதான், லட்சுமி நாராயணன் சதோ. அப்படி கிடையாது, அவங்களும் சத்துவ பிரதான் தான்.
இருந்தாலும் ஒரு நாளுக்கு இன்னொரு நாளுக்கு வித்தியாசம் ஏற்பட்டுரும். இன்னைக்கு நான் லட்சுமி நாராயணன் ஆகுறான் அப்படின்னா நாளைக்கும் அதே போஸ்டிங் தான் அவங்களுக்கு. ஆனா நேத்து இருந்த சக்தி இருக்குமானா ஒரு புள்ளி அளவுக்கு பெர்சன்டேஜ் குறைஞ்சிரும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அந்த 30 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா ராதாகிருஷ்ணன் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, அப்ப அவங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் இருக்காது அப்படிங்கறத சொல்றாரு. அதான் முழுமையான சத்துவ பிரதான் அப்படின்னு. சரிங்க. லட்சுமி நாராயணனும் தனது முதிர்ச்சி பருவத்தில் இருப்பதால் சதோ என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ராதையும் கிருஷ்ணரும் இளமை பருவத்தில் இருப்பதால் சதோ பிரதான் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு சிறு குழந்தை ஒரு மகாத்மாவுக்கு சமமானவர். சிறு குழந்தைகள் விகாரம் என்றால் என்ன என்பதை அறியாததை போன்றே அங்கு முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கும் விகாரத்தை பற்றிய ஞானம் இருக்காது. இந்த ஐந்து தீய ஆத்மாக்களும் அங்கே இருக்கு. 5 தீய ஆவிகளுமா அங்கே இருக்கு. பஞ்சபூதங்கள், பஞ்ச தீய ஆத்மாக்கள் எது? பஞ்ச விகாரங்கள். இந்த 5 தீய விகாரங்கள் அங்கே இருக்காது. அவர்கள் விகாரங்களை பற்றி எதையும் அறிய மாட்டார்கள். தற்பொழுது இரவு ஆகும். இரவில் மட்டுமே காமத்துக்கான விருப்பம் உள்ளது. தேவர்கள் பகலில் இருப்பதால் காமத்துக்கான விருப்பம் எதுவுமே அங்கு இருக்காது. ஏன்னா பிரம்மாவின் பகல் இல்லையா, சத்தியோகம் திரேதாயோகமோ, அதனால பகல் இருக்கிறதுனால அந்த விகாரத்தின் உணர்வுகள்லாம் இருக்காது. இரவுக்கு வரும்போதான் அந்த விகாரத்தின் உணர்வு வருதுங்கிற துவாபர கலியுகத்தை சொல்றாரு. பிரம்மாவின் இரவு இல்லையா சொல்றாரு. விருப்பம் எதுவுமே அங்கு இருக்காது. அங்கு விகாரங்கள் கிடையாது. இப்பொழுது இரவு என்பதால் அனைவரும் விகாரத்தில் ஈடுபடுகிறார்கள். காலை வந்த உடனேயே உங்கள் விகாரங்கள் அனைத்தும் முடிவடையும் என்பது உங்களுக்கு தெரியும். பின்னர் உங்களுக்கு விகாரம் என்றால் என்ன என்பதே தெரியாதிருக்கும். அவை ராவணனின் விகாரமான சுவடுகளாகும். இது விகார உலகம். விகாரமற்ற உலகில் விகாரம் பற்றிய கேள்வியே இருக்காது. இது விகார உலகம். விகாரமற்ற உலகில் விகாரம் பற்றிய கேள்வியே இருக்காது. இதெல்லாம் இல்லாம எப்படிங்க வாழ முடியும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அத சொல்றாரு. சொல்ல மாட்டாங்க. ஆமா, அங்க தேவதைகளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறாரு. சரி. கடவுளின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. தற்பொழுது அசுர ராஜ்யமே உள்ளது. ஆனால் அது எவருக்கும் தெரியாது. நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் அறிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களில் பலர் இருக்கின்றீர்கள். பிரம்மா குமாரர்களும் குமாரிகளுமாகிய நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்பதை மக்களால் புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளது. அவர்கள் அனைவரும் சிவபாபாவை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் பிரம்மாவை நினைவு செய்வது இல்லை. இவரும் கூறுகிறார், சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலமாகவே உங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். வேறு எவரையும் நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட மாட்டாது. கீதையில் எழுதப்பட்டுள்ளது, சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதை ஸ்ரீகிருஷ்ணர் கூறவில்லை. நீங்கள் அசரீரியான தந்தையிடமிருந்து ஒரு ஆசையை பெறுகிறீர்கள். சொல்லுங்க பிரதர், வாசிங்க சிஸ்டர். அது என்னன்னா அந்த கீதையில எழுதி வச்சிருக்காங்க மன்மனா பவ மத்தியாஜி பவன். அது என்னன்னு புரியுது இல்ல அப்படின்ற. இங்க நிரந்தரமா என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மா, அதாவது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்லுவாரு, உன்னை நீ ஆத்மானு புரிஞ்சுக்க, பரமாத்மாவை என்ன சரணடை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த விஷயத்த அங்க கீதையில கூட சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையான விஷயம் அது கிடையாது. தேகதாரி கிருஷ்ணர் கிட்ட யாரும் சரணடைய வேண்டியது கிடையாது. சரீரமற்ற தந்தை கிட்ட தான் எல்லாரும் அர்ப்பணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. சரி, வாசிங்க. நீங்கள் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதும் போதே அசரீரியான தந்தையை, அதாவது நினைவு செய்யுங்கள். இதை ஸ்ரீகிருஷ்ணர் கூறவில்லை. நீங்கள் அசரீரியான தந்தையிடமிருந்து ஒரு ஆசையை பெறுகிறீர்கள். நீங்கள் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதும் போது அசரீரியான தந்தையை உங்களால் நினைவு செய்ய முடியும். அனைத்துக்கும் முதலில் நீங்கள் ஒரு ஆத்மா என்றும் உங்கள் தந்தை பரமாத்மா என்றும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருங்கள். அவர் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், நான் உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பேன். நானே அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவர். நான் ஆத்மாக்கள் அனைவரையும் திரும்பவும் சாந்தி தாமத்துக்கு அழைத்து செல்கிறேன். கடந்த கல்பத்தில் தந்தையிடமிருந்து தங்கள் ஆசையை கோரியவர்கள் வந்து பிராமணர்களாகி மீண்டும் தங்கள் ஆசையை கோருவார்கள். பிராமணர்களின் மத்தியிலும் சிலர் மிகவும் உறுதியான குழந்தைகள் ஆவார்கள். நிஜ குழந்தைகளும் மாற்றாந்தாய் குழந்தைகளும் உள்ளார்கள். போன கல்பத்துல யார் வந்து ஆஸ்தி எடுத்தாங்களோ அவங்க கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. இப்பவும் வரிசை கிரமமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. மாற்றான் தாய் குழந்தைங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. மாற்றான் தாய் குழந்தைங்கன்னா இப்ப தாய் நமக்கு பிரம்மாவை விட்டுட்டு வேற யாரையா பிடிச்சோம் அப்படின்னா அவங்க மாற்றான் தாய் குழந்தைங்களா ஆயிடுவாங்க. இந்த சங்கர் பார்ட்டி விஷ்ணு பார்ட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா,
ம். அது போல சொல்றாரு பாபா. அத எப்ப ம். சொல்லியிருக்காரு? 69க்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஆச்சரியம்னு பாருங்க. பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. திரிகால ஞானி இல்லையா சிவ பாபா. ம். ம். ஓகே சரி. பிரதர். நாங்களே அசரீரியான சிவனின் குழந்தைகளாவோம். வம்சாவழி விருட்சம் எவ்வாறு வளர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது பிராமணர்களாகிய பின்னர் நாங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் தங்கள் சரீரங்களை நீக்கி வீடு திரும்ப வேண்டும். பாண்டவர்கள் கௌரவர்கள் இரு சாராரும் தங்கள் சரீரங்களை நீக்க வேண்டும். ம். பாண்டவர்கள் கௌரவர்களா? ஆமா. இருவர் இரு சாராரும் எல்லாருமே சரீரத்தை விட்டுட்டு சாந்திதாமம் போனோம் இல்லையா? அதுக்காக சொல்றேன். சொல்றாரு. நீங்கள் ஞானத்தின் சம்ஸ்காரங்களை பெறுகிறீர்கள். அதற்கு ஏற்பவே நீங்களும் பெரும் வெகுமதியும் உள்ளது. நாடகத்தில் அதுவும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பின்னர் நாடகத்தில் ஞானத்தின் பாகம் ஒரு முடிவுக்கு வருகிறது. இப்போது 84 பிறவிகளை எடுத்த பின்னர் நீங்கள் மீண்டும் இந்த ஞானத்தை பெறுகிறீர்கள். பின்னர் இந்த ஞானம் மறைந்துவிடும். நீங்கள் உங்கள் வெகுமதியை அனுபவம் செய்வீர்கள். அங்கு வேறெந்த சமயங்களினதும் படங்கள் இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் படங்களை வைத்திருக்கிறீர்கள். சத்திய யுகத்தில் எவருடைய படங்களும் இருக்காது. உங்கள் படங்கள் பக்தி மார்க்கம் நிலவும் காலம் பூராகவும் இருக்கின்றன. அதாவது நம்மளுடைய சித்திரம், அதாவது அந்த லட்சுமி நாராயண சித்திரம், இதெல்லாம் போட்டோஸ்ல எங்க வைப்போம் அப்படின்னா பக்தி மார்க்கத்துல அதை வச்சு பூஜை செய்துட்டு இருப்போம். அங்க எதுவும் பக்தி நடக்காது இல்லையா, பூஜை நடக்காது இல்லையா, அதனால அங்க போட்டோஸ்லாம் அங்கெல்லாம் இருக்காது அப்படிங்கிற. அப்பொழுது தேவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ராஜ்யத்தில், அதாவது உங்கள் ராஜ்யத்தில் வேற எந்த படங்களும் இருக்கவில்லை. அப்பொழுது தேவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். தேவர்களே உண்மையானவர்களும் அனாதியானவர்களும் என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பின்னரும் உலகம் தொடர்ந்து வளர்கிறது. குழந்தைகளாகி நீங்கள் இந்த ஞானத்தை கடைந்து அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். கடைவதற்கு பல கருத்துக்கள் உள்ளன. எவ்வாறாயினும் மாயை உங்களை மீண்டும் மீண்டும் மறக்க செய்கிறாள் என்பது பாபாவுக்கு தெரியும். சிவபாபா உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். அவரே அதிமேன்மையானவர் ஆவார். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இவ்விஷயங்கள் மிக இலகுவானவை. அனைத்தும் நினைவிலேயே தங்கி உள்ளது. நாங்கள் தெய்வீக குணங்களை கிரகித்து தேவர்களாக வேண்டும். 5 விகாரங்களே தீய ஆவிகளாகும். காமம், கோபம், சரீர உணர்வு ஆகிய தீய ஆவிகள் உள்ளன. ஆம், சிலருக்கு ஏனையோரை விடவும் அதிக தீய ஆவிகள் உள்ளது. இந்த 5 விகாரங்களே பெரும் தீய ஆவிகள் என்பது பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். முதல் இலக்க தீய ஆவி, முதல் இலக்க விகாரம். அந்த ஆவிங்கிற இடத்துல விகாரத்தை சொல்றாங்க. பூதம்னு சொல்றாரு இல்லையா, அதான் ஆவின்னு சொல்றாங்க. அதான் என்னன்னா எல்லாத்த விட பெரிய பூதம் அந்த காமம், அதுதான் சொல்றாரு. காமம், கோபம், தேக உணர்வு, அதாவது அகங்காரம், பற்று, பேராசை எல்லாமே 5 பெரிய விகாரங்கள் இருக்குது. இதுல சூட்சும விகாரங்களும் நிறைய இருக்குது. பேர், புகழ், மரியாதை, எதிர்பார்ப்பு, கவனக்குறைவு, சோம்பேறித்தனம், மனம், அதாவது பொறாமை, அதெல்லாம் இருக்குது இல்லையா. அதெல்லாம் சொல்றாரு சிஸ்டர். இதெல்லாம் சூட்சும விகாரங்கள் நிறைய இருக்குது. அதான் நிறைய ஆவிகள் நிறைய பேத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 5 விகாரங்கள் பொதுவானது, அது எல்லாருக்குள்ளயும் இருக்குது. இன்னமும் சூட்சமமான விகாரங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. காமமே முதல் இலக்க தீய விகாரமாகும். 2வது இலக்கம் கோபமாகும். ஒருவர் கடுமையாக பேசும்போது அவர் தனக்குள் கோபத்தை கொண்டுள்ளார் என்று தந்தை கூறுகிறார். அத்தீய விகாரம் அகற்றப்பட வேண்டும். ஒரு தீய விகாரத்தை அகற்றுவது மிகவும் சிரமமாகும். கோபம் ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிக்கிறது. பற்றினூடாக அவ்வளவு பேர் துன்பத்தை அனுபவிப்பதில்லை. பற்று உள்ளவர்கள் மட்டுமே துன்பத்தை அனுபவம். அதாவது கோவப்பட்டான்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் கோவப்படுறேன்னா நானும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும், எதிரில இருக்கவங்களும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். பற்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எதிரில இருக்கவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, நான் மட்டும் தான் கஷ்டப்படுவேன். பற்று இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் தான் நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பற்று இருந்துச்சுன்னா. ஆனா கோபம் இருந்துச்சுன்னா 2 பேருமே சேர்ந்து கஷ்டப்படுவோம் இல்லையா, அதனால சொல்றாரு அப்பா அப்படி. பற்று உள்ளவர்கள் மட்டுமே துன்பத்தை அனுபவம் செய்கிறார்கள். இதனாலேயே தந்தை கூறுகிறார், அத்தீய விகாரங்களை விரட்டி விடுங்கள். குழந்தைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் கல்வியிலும்
தெய்வீக குணங்களிலும் ஏன் விகாரங்களை விடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, விகாரங்கள் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குது, அதனாலதான் விடுங்க விடுங்கன்னு சொல்றாரு அப்பா. உங்களுக்கு எது கஷ்டம் கொடுக்குதோ அதை விட்டுருங்க, ஏன் அதை பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு அதன் மீது அன்பு இருக்குது, அதனாலதான் உங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டே இருக்குது, நீங்க விட்டுட்டீங்கன்னா அது போயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஏன் விட முடியல அப்படின்னா 63 பிறவி அதோடய வாழ்ந்து பழகிட்டோம், அதனாலதான் விட முடியாம இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிக்கிட்டே வராறப்பா. இறுதியில முழுமையா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தேவதையாகி போயிடுவோம். தேவதைகளுக்கு அந்த விகாரங்கள்லாம் என்னன்னே தெரியாது, அதே போல நம்மளும் ஆயிடுவோம். எப்ப அந்த விகாரங்கள்னா என்னன்னே தெரியாத நிலை வருமோ அப்பதான் சுகமா இருக்க முடியும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. அது இருக்க வரைக்கும் நமக்கு துக்கம் அனுபவம் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற, அதனாலதான் இது துக்கதாமம்னு சொல்றாரு அப்பா. குழந்தைகளாக நீங்கள் ஒவ்வொரும் கல்வியிலும் தெய்வீக குணங்களில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். சில குழந்தைகளிடம் கோபத்தின் சூடு சற்றேனும் இருப்பதில்லை. ஏனையோர் கோபத்தினால் அதிக அளவு சண்டை சச்சரவு செய்கிறார்கள். குழந்தைகளாக நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிப்பது பற்றியும் தேவர்கள் ஆகுவதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். ஒருபொழுதும் கோபத்தில் பேசாதீர்கள். ஒருவர் கோபம் அடையும் போது அந்நபர் தனக்குள் கோபம் எனும் தீய விகாரத்தை கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது அவர்கள் தீய விகாரங்களின் பிரபுக்களாகவும் பெண்மணிகளாகவும் ஆகுவதை போன்று உள்ளது. ஒருபொழுதும் அத்தகைய தீய விகாரங்களை கொண்டிருப்பவர்களுடன் பேசாதீர்கள். ஒருவர் கோபத்தில் பேசும்போது அந்த தீய விகாரம் மற்றவரிலும் பிரவேசிக்கிறது. பின்னர் இரண்டு தீய விகாரங்களும் ஒன்றோடு ஒன்று சண்டை சந்திக்கிறது. ஆமா, அது என்னன்னா இது கேள்வி பதில சொன்னதான் சிஸ்டர். இப்போ ஒருத்தவங்க, இப்ப நான் கோவப்படுறேன்னா எதிரில் இருக்கவங்களும் ஆட்டோமேட்டிக்கா கோவம் வந்துடும். நான் கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விடுறேன்னா எதிரில் இருக்கவங்களும் ஆட்டோமேட்டிக்கா கோவப்படுவாங்க. அது பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம. உனக்கு தான் கோவம் வருமா, எனக்கும் கோவம் வரும், அந்த அகங்காரத்தின் உணர்வுனால கோவப்பட்டுருவாங்க. அதான் 2 பேரும் மாறி மாறி சண்டையிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு போதும் ஒருத்தருக்குள்ள வந்துருச்சுன்னா அது பக்கத்துல இருக்கவங்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்குள்ளயும் கோப விகாரம் இருக்குது. ராவணன் தான் சர்வ வியாபியா இருக்காருன்னு சொல்றாரு இல்லையாப்பா. அப்ப எல்லாருக்குள்ளயும் 5 விகாரங்கள் இருக்குது. ஆனா நீங்க கோவப்படும் போது என்ன அவங்களுக்கும் ட்ரிகர் ஆகுது. அதான் கோபம், அந்த போதம் மாறி மாறி சண்டையிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ற. சிலருக்குள்ள கோபத்தின் அம்சம் கூட இல்ல, தந்தை நினைவுனால அந்த சாந்தி சொரூபத்துல இருக்கிறதுனால ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால கோபம் இருக்கிறது இல்ல. சிலருக்குள்ள நல்ல கோபம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் மாறி மாறி சண்டையிட்டு இருக்காங்க. அப்ப தெய்வீக குணங்களை கடைபிடிக்கிறது எப்படி, ஞானத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கிறது எப்படின்றத பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பனா தான் உங்களால அந்த கோபத்துல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாரு. கோபத்தை விடுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்னது? அவங்க தப்பு தவறுமா பேசினாங்கன்னா நம்ம அமைதியா இருக்கிறது ஒண்ணுதான், வேற வழியே கிடையாது நமக்கு. 2 கை தட்டினா தானே ஓசை வரும். அவங்க ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை வராது இல்லையா. அவங்க கத்திட்டே இருப்பாங்க, நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே போதும், அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அமைதி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவார். அது ஒண்ணு இருக்குது. இல்ல கல்பமா இந்த ஆத்மாக்கள் இதே பாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் வாய் விட்டு அவங்கள்ட்ட சண்டையிட்டேன்னா எனக்கு தான் பாவ கர்மம் உண்டாகும். இப்ப ஏன் அந்த கணக்கை முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு முடிச்சுக்கிறது சரியா இருக்கும். அதுக்கு டிராமா பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிஸ்டர். அதாவது பிரசன்ட்ல கோபப்பட்டு கத்தும்போது நம்ம அமைதியாகிறது, அதை ஸ்டாப் பண்றது. ஆமா, அப்ப டிராமா பாயிண்ட கொண்டு வர்றது நம்ம புருஷார்த்தத்துக்கு, நம்ம ஆத்ம சக்தியை உயர்த்திக்கிறதுக்கு. ரெண்டுமே அந்த இடத்துல நடக்கும். இப்ப நான் உங்களை திட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க சிஸ்டர், இந்த நேரம் நீங்க அமைதி ஆயிடுவீங்க. இப்ப நான் உங்களை திட்டிடுவேன், இப்ப திட்டிட்டேன், இப்ப இந்த நேரம் நீங்க அப்பா சொன்னாரு அமைதியா இருக்கணும், நீங்க அமைதியா ஆயிட்டு போயிருங்க. அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி வந்துருமா, எப்படி பேசிட்டாரு பிரதர் என்னைய அப்படி இப்படின்னு சூட்சமத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். இவருக்கு என்ன தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, அப்படி மனசு அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடும் அந்த மாயை. அப்படியே அங்கதான் டிராமா பாயிண்ட் வைக்கணும். கல்பமா இந்த ஆத்மாக்கள் இந்த பாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்காக நான் வருத்தப்பட வேண்டியது இல்லை. சரி, அவங்க ஏதோ விகாரத்துக்கு வசமாயிருக்காங்க, நீங்க என்ன எப்படி நினைச்சுக்கணும்னா அவர் ஏதோ ராவணனுக்கு வசமாயிட்டாரு, ஏதோ தெரியாம பேசிட்டாரு, அவரும் புரிஞ்சுக்கிடுவாரு, சரியாயிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டீங்கன்னா சரி, அந்த ஆத்மாவுக்கும் நன்மை ஏற்படட்டும்னு ஒரு சுபபாவனை வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துலயே உள்ளேயே அந்த சூட்சம் அந்த கோபம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுமா? சூட்சமத்துல மனசுல ஓடுறது என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்க்கும்போது உங்க வாய் வழியா வார்த்தையா வெளியே வந்துடும். உங்களுக்கும் அது விகாரத்தை அது பண்ணிடும் இல்லையா. அதான் சூட்சமத்துல கூட கோபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்பா. அதுக்குதான் அந்த டிராமா பாயிண்ட். சூட்சமத்துல ஓடும் போதுதான் டிராமா பாயிண்ட் வைக்கணும். நீங்க நான் நேரடியா பேசும்போது டக்குன்னு அமைதி ஆயிடுவீங்க, அது எல்லாருக்குமே ஈஸியா வருது. ஆனா சூட்சமத்துல நிப்பாட்டுறதுக்கு தான் யாருக்கும் வரமாட்டேங்குது. அந்த சூட்சமத்துல நிப்பாட்டுறதுக்கு தான் டிராமா பாயிண்ட் வேணும். சரிங்க சிஸ்டர், வாசிங்க. அருமையான பாயிண்ட் பிரதர் இது. அதனாலதான் உங்களையும் என்னையும் உதாரணம் வச்சு சொல்றேன். டிராமா பாயிண்ட் வேணும். ஆமா. இப்ப இந்த முறையில முன்னாடி அந்த தேவர்கள் பகல் சொன்னது இல்ல காம உணர்வு வராதுன்னு சொன்னாரு. அதுவும் புது பாயிண்ட். இது ஒரு தெரிஞ்ச பாயிண்ட் தான், கொஞ்சம் தூண்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே பிரதர்.
ம். தீய தீய விகாரங்களின் பெண்மணி பூத்நாத்னி எனும் வார்த்தை மிகத் தீயதாகும். பூதநாயகன் பூதநாயகி அப்படின்னு புரிச்சுக்கோங்க. பூதநாயகன். ஆமா. அதத்தான் பிரபுக்கள் பெண்மணிகள், தீய ஆவிகளின் பிரபுக்கள் பெண்மணிகள் அப்படின்னா, தீய ஆவிகள்னு என்னது? பூதங்கள், பூதங்களின் நாயகன், பூதங்களின் நாயகிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரி. தீய ஆவிகளின் பெண்மணி பூத் நாத்னி எனும் வார்த்தை மிக தீயதாகும். அத்தகைய நபரிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அதனால் அத்தீய ஆவியானது உங்களில் பிரவேசிக்காது. ஒரு தீய விகாரத்தின் முன்னிலையில் நிற்காதீர்கள், அல்லது அது உங்களில் பிரவேசித்துவிடும். உங்கள் அசுர குணங்களை அகற்றவும் தெய்வீக குணங்களை கிரகிக்க செய்வதற்கும் தந்தை வருகிறார். தந்தை கூறுகிறார், உங்களை தெய்வீக குணங்களை கிரகிக்க செய்வதற்கும் உங்களை தேவர்களாக ஆக்குவதற்கும் நான் வந்துள்ளேன். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்கிறீர்கள் என்பது குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும். தேவர்களின் விக்கிரகங்கள் உங்கள் முன்னிலையில் உள்ளன. கோபமுடையவர்களிடம் இருந்து முழுமையாக விலகி இருக்குமாறு பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு விவேகம் தேவை. வாசிக்கட்டுமா? ஆமா, சிஸ்டர். அதாவது கோபம் இருக்கவங்கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கணும், அதுக்கு உங்களுக்கு விவேகம் தேவை, நல்ல அறிவு தேவை அப்படிங்கிறார். ஏன்னா கோவப்படுறவங்க ராவணனுக்கு வசமா இருக்காங்க. நம்ம ஏதாவது போய் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாலும் போச்சு, நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க. நீங்க எப்படி செஞ்சிருக்கோம் அப்படி செஞ்சிருக்கோம் கோபத்துல இருக்கவங்க போய் சொன்னோம்னா அவங்க நம்ம பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்குள்ளேயும் கோபம் இருக்குது, நமக்கும் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளும் பாவ கர்மம் உண்டாயிடும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்றத சொல்றாரு. நல்லா பிராக்டிஸ் பண்ணி அவங்களும் கோபத்தை குறைச்சிட்டாங்கன்னா போய் சொல்றது ஈஸியா இருக்கும். ஆனா கோவப்படுற சமயத்துல போய் பேச முடியாது அவங்க கிட்ட. அவங்க ஏன்னா ஒரு விகாரம் இருக்காது சிஸ்டர். கோபம் இருந்துச்சுன்னா அகங்காரமும் கூடவே இருக்கும். நான் சரி நீ செய்யறதுதான் தப்புன்ற மாதிரி பேசிடுவாங்க. அப்ப நமக்கு அபிமானம் வந்துருச்சுன்னா நமக்கும் ட்ரிகர் ஆகி போயிடும். பல விஷயம் இருக்குது அதுக்குள்ள. உங்களுக்குள்ளேயே கோபம் எதையும் கொண்டிருக்காதீர்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு 100 மடங்கு தண்டனை கொடுக்கப்படும். இந்த கோபப்படுறவங்ககிட்ட என்ன எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா கேடயத்தை தான் எடுத்துக்கிட்டு போகணும். இந்த டிராமா பாயிண்ட் கேடயத்தை தான் எடுத்துக்கிட்டு போகணும். அப்பனா தான் அடிக்க அந்த கேடயத்தை வச்சு தடுத்துக்கிட்டே இருக்க முடியும். கேடயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அந்த அடி நம்ம மேல விழுவோம், அப்புறம் நம்ம மறுபடியும் கோவப்பட்டுரும். அதுக்கு தான் சொல்ற டிராமாங்கிற கேடயத்தை கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு. சம்பந்தம் தொடர்பு ரொம்ப முக்கியம் அந்த கேடயம், டிராமா கேடயம். உங்களுக்குள்ளே கோபம் எதையும் கொண்டிருக்காதீர்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு 100 மடங்கு தண்டனை கொடுக்கப்படும். தந்தை மிக தெளிவாக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். பாபா உங்களுக்கு மிக சரியாக அவர் முன்னைய கல்பத்தில் செய்தது போன்றே உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாக குழந்தைகளாகி நீங்கள் தொடர்ந்தும் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் மீதும் ஏனையோர் மீதும் கருணை கொண்டிருங்கள். சிலர் ஏனையோர் மீது கருணை கொள்கிறார்கள், ஆனால் தங்கள் மீது எவரும் கருணை கொள்வது இல்லை. பின்னர் அவர்கள் பின்தங்கி இருக்கையில் ஏனையோர் உயர்ந்து செல்கிறார்கள். அது என்னன்னா இப்ப எப்படின்னா சிஸ்டர், இப்ப எனக்கு விகாரங்கள் இருக்குது, நான் கோபத்தை விடுங்க அப்படி இப்படின்னு நான் நல்லா கிளாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என் பேச்சை கேட்டு எல்லாருமே கோபத்தை விட்டுட்டாங்க, விகாரங்களை விட்டுட்டு அவங்க நல்லா முயற்சி செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனா எனக்குள்ள இன்னும் கோபம் இருந்துச்சுன்னா நான் முயற்சி செய்யாம உட்காந்துருப்பேன் இல்லையா? அத சொல்றாரு பாபா, உங்க மீதே நீங்க கருணை காட்டுங்க அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. ஓகே சிஸ்டர், வாசிங்க. அவர்கள் இருக்கையில் ஏனையர் உயர்ந்து செல்கிறார்கள். அவர்கள் தாங்களே விகாரங்களை வெல்வது இல்லை, ஆனால் ஏனையருக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். ஆகவே ஏனையோரை பின்னர் விகாரங்களை வெற்றி கொள்கிறார்கள். ஏனையோரே பின்னர் விகாரங்களை வெற்றி கொள்கிறார்கள். அத்தகைய அற்புதங்கள் உள்ளன. அது முரளி நிறைவேற்றுகிறது. ஆமா, இப்படிப்பட்ட அற்புதம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்றவங்க விட மாட்டாங்க, அவர் சொல்றதுனால கேட்டவங்க அந்த விகாரங்களை விட்டுறாங்க அப்படின்னு சொல்ற. இது நிறைய அனுபவம் இருக்கு. சரிங்க சிஸ்டர். நிறைய சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களால இந்த விகாரத்தை விட முடியல, ஆனா நாங்க சொல்றதை கேட்டுட்டு மற்றவங்க விகாரத்தை விட்டுறாங்க, அவங்க அமைதியாயிடுறாங்க, எங்களுக்கு இன்னும் கோபத்தை விட முடியல அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் இருக்காங்க. அது சொல்றாரு பாபா, அப்படிப்பட்ட அதிசயம்லாம் நடக்குது அப்படின்னு. இனிமேலும் இனிமையான அன்பு கூறிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்படும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார்.
ம் தார்மீக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. அதுல ஒண்ணு வந்து ஞானக்கடலை கடைந்து அதீந்திரிய சுகத்தில் நிலைத்திருங்கள், ம் எவருடனும் கடுமையாக பேசாதீர்கள், ம் உங்களுடன் கோபத்துடன் பேசும் எவரிடமிருந்தும் விலகியே இருங்கள். ம் எப்ப அத்தீந்திரிய சுகம் ஏற்படும் சொல்றாரு பாருங்க. ஞானத்தை சிந்தனை செய்யும் போதுதான் அத்தீந்திரிய சுகம் ஏற்படும் சொல்றாங்க. தந்தை நினைவுல இருந்தாலும் அத்தீந்திரிய சுகம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஆனா அத்தீந்திரிய சுகம் ஞான சிந்தனையினால ஏற்படும். அப்ப குஷி ஏற்படும். கூடவே பாபா எனக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்களா பாபா அப்படின்னு நமக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா போய் பாபா கிட்ட இணையும். அது அன்புல மூழ்கிறது. அது ஒரு விதமான அத்தீந்திரிய சுகம் தான். ரெண்டுமே ஒன்னு அத்தீந்திரிய சுகம், இன்னொன்னு பேரானந்தம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், ஆனா ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும். ஞான சிந்தனை செய்யும்போது பாபா நினைவு இருக்கும், பாபா நினைவு இருக்கும்போது ஞான சிந்தனை நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்து கோவப்படுறவங்க கிட்ட எப்பவும் விலகியே இருங்க அப்படின்னு சொல்றேன். இல்லாட்டினா உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடும். அதனால அதுல 2வது பாயிண்ட் உதாரணைக்கு வருது. கடவுளின் வாரிசு ஆகுவதற்கு முதலில் அவரை உங்களுடைய வாரிசு ஆக்குங்கள். விவேகியாகி உங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் தந்தைக்கு கொடுப்பதன் மூலம் உங்களுடைய பற்றுக்கள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். உங்கள் மீது கருணை கொண்டு இருங்கள். ட்ரஸ்டி ஆகுங்கள்னு சொல்லணும் அந்த இடத்துல. சரிங்களா? கடவுளுக்கு நீங்க வாரிசாகிறது முக்கியம் கிடையாது. கடவுளை உங்களுடைய வாரிசு ஆக்கிக்கங்க. அப்ப வாரிசாக்கிட்டு உங்களுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் தந்தைக்காக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லு. கொடுத்துருங்கன்னா தந்தைக்காக மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க ஏழை ஆகணும் அப்படி கிடையாது. கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதன் மீது உள்ள பற்றுதலை விளக்குங்க அப்படின்னு சொல்றாரு. உடல், மனம், பணம் எல்லாத்தையும் தந்தைக்காக கொடுத்துருக்கீங்கன்னா இது எதுவுமே என்னுடையது இல்ல பாபா, எல்லாமே உன்னுடையது அப்படிங்கிற அந்த என்னுடையதை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பற்றுதலை மட்டும் விடுங்க அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாரிசாக்கிக்குங்க பாபாவா அப்படிங்கிற. வாரிசாயிட்டாருன்னா எல்லாமே பாபா உன்னுடையதுன்னு கொடுத்துடலாம் இல்லையா? அப்ப நீங்க பற்றற்றவர்களா இருப்பீங்க. விகாரங்கள், அந்த பற்றுங்கிற விகாரத்தை வென்றவங்களா ஆயிடுவீங்க இல்லையா அப்படின்றதுக்காக சொல்றேன். குழந்தைங்கிற சம்பந்தத்தை வைக்கணும் அங்க அப்படிங்கிறது. ஓகே பிரதர். அப்போ வரதானம் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களின் அதி உயர்ந்த ஸ்திதியில் இருந்த வண்ணம் ஒரு பற்றற்ற பார்வையாளராக ஆத்மாக்கள் எல்லோருக்கும் சக்காஸ் வழங்குவதன் மூலம் தந்தையை போல் அவ்வியக்த தேவதை ஆகுவீர்களாக. சதா உங்களை ஒரு அசரீரிய ஆத்மாவாக கருதுங்கள். நடக்கும் போதும் அசையும் போதும் செயல்களை செய்யும் போதும் உங்களை ஒரு அவ்வியக்த தேவதையாக கருதுங்கள். நீங்கள் தொடர்ந்து மேலே பறந்து கொண்டிருப்பீர்கள். தேவதை என்பவர் அதி உயர்ந்த ஸ்திதியில் இருப்பவர். இந்த பௌதீக உலகில் தொடர்ந்து என்னதான் நடந்தாலும் ஒரு பற்றற்ற பார்வையாளராகி தொடர்ந்து ஒவ்வொருவரின் பாகத்தையும் அவதானித்து தொடர்ந்து அவர்களுக்கு சகாஸ் கொடுங்கள். உங்களின் ஆசனத்தில் இருந்து கீழே இறங்குவதன் மூலம் உங்களால் சகாஸ் வழங்க முடியாது. அது உயர்ந்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். உங்களின் மனோபாவம் மற்றும் திருஷ்டியின் உதவியால் நன்மை செய்யும் சகாசை கொடுங்கள். கலப்படமான மனதின் நிலையில் இருந்து அல்ல. அப்போது மட்டுமே எந்த வகையான சூழலில் இருந்தும் உங்களால் பாதுகாப்பாக இருக்க முடிவதுடன் தந்தையை போல் அவ்வியக்த தேவதையை ஆகுவதற்கான ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். நீங்க நிராகாரியா இருக்கணும், பரிசுத்த ரூபத்துல இருக்கணும். நீங்க அசரீரி ஆகக்கூடிய பயிற்சியும் செய்யுங்க. நடக்கும் போதும் வரும்போதும் போகும்போதும் பரிசுத்தாவுக்கான பயிற்சியும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இதுதான் உயர்ந்த ஸ்திதி, உயர்ந்த மனோநிலை. இந்த மனநிலையில இருக்கும் போதுதான் உங்களால சக்காஸ் கொடுக்கும் சேவையை செய்ய முடியும் அப்படிங்கிறார். இல்ல கலப்படமான மனதின் நினைவுல இருந்தீங்கன்னா உங்களால சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்ய முடியாது. அதனால நீங்க எப்பவும் நிராகாரி இல்ல ஆக்காரி ஸ்திதியில இருந்து நீங்க எப்பவும் பறக்கும் கலையில இருந்து சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்யணும். அதாவது சக்காஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிராமால நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பற்றற்ற பார்வையாளராக இருந்து பார்க்கணும். அதாவது மேல பறந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்தை சாட்சியா தானே பார்ப்பீங்க. உலகம் கீழே டிராமா ஒரு பார்ட் நடந்துட்டு இருக்குது, மேல பறக்கும் கலையில பறக்குறீங்க. நிராகாரினா பறந்தாம மேலதானே இருக்குது, சூட்சும வதனம் ஆக்காரினா மேலதானே இருக்குது. மேல இருந்து கீழே நடக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னா பற்றற்ற பார்வையாளர் தானே பார்த்துட்டு இருப்பீங்க. கீழே ஏதோ ஒரு விஷயம் டிராமா படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சாட்சியா பார்ப்பீங்க இல்லையா? அதான் பாபா பற்றற்ற பார்வையாளர்னு சொல்றாரு. இப்படி இந்த பார்வையில பார்க்கும் போதுதான் உங்களால அந்த சக்காஸ் கொடுக்கும் சேவையை செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அது எப்படி சேவை செய்யணுங்கிறாரு? இந்த பூமியில தான் நம்ம இருக்கோம், சரீரத்தோடு இங்க பூமியில தான் இருக்கோம். நம்மளுடைய பார்வையும் உள்ளுணர்வின் மூலமா அவங்களுக்கு சக்காஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பூமியில இருந்தாலும் உங்களுடைய மனோநிலை, புத்தி நிலை மட்டும் உயர்ந்ததா இருக்கணும். அதான் உயர்ந்த மனோநிலை அப்படின்னு சொல்றாரு. பார்வை உள்ளுணர்வு மூலமா நீங்க மற்றவர்களுக்கு
அந்த சக்காஸ் கொடுங்க, இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிற அந்த நன்மையின் பாவனை வைங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவங்க தான் எப்பவும் மாயையின் பாதிப்புல இருந்து பாதுகாப்பா இருப்பாங்க. அதாவது எந்த சூழ்நிலையும் பாதிப்படைய மாட்டாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க. கூடவே தந்தை கிட்ட இருந்து தந்தைக்கு சமமா அவ்வியக்த தேவதை, அதாவது அவ்வியக்த பரிசுத்தம் ஆவதற்கான வரதானமும் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர், அவ்வளவுதான். 2 தான். பற்றற்ற பார்வையாளரா இருக்கணும், உயர்ந்த மனோநிலையில இருக்கணும். நான் நிராகாரி ஆத்மா அவ்வியக்த பரிசுத்தா அப்படிங்கிற நிலையில இருந்தீங்கன்னா நீங்க சக்காஸ் கொடுக்கும் சேவையை செய்ய முடியும். சூழல் மற்ற எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது. நீங்க இதுல இருந்து பாதுகாப்பா இருப்பீங்க. தந்தைக்கு சமமா அவ்வியக்த பரிசுத்தம் ஆயிடுவீங்க. ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, நினைவு சக்தியால் துன்பத்தை சந்தோஷமாகவும் அமைதி உண்மையை அமைதியாகவும் மாற்றுங்கள். நினைவு இதெல்லாம் இப்படி மாத்துறேன். யோகத்தின் சக்தி நினைவின் சக்தினால துக்கம் இருக்குதா சுகமா மாத்திருங்க. சரியா? இல்ல அசாந்தி இருக்குதா அதை சாந்தியா மாத்தக்கூடியதுக்கு ஒரே சக்தி அது நினைவின் சக்தி தான். நினைவுல இருந்தீங்கன்னா துக்கம் எல்லாம் சுகமா மாறிடும், அசாந்தி எல்லாம் சாந்தியா மாறிடும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். கொடுத்திருக்காங்க. சாந்தி, உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சகாஸ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் உங்களின் தூய உணர்வுகள், மேன்மையான ஆசைகள், மேன்மையான மனோபாவம், மேன்மையான அதிர்வலைகளால் ஆத்மாக்கள் பலருக்கும் உங்களால் சேவை செய்ய முடியும். கலங்கரை விளக்கமாகவும் சக்தி வீடாகவும் இருப்பதே இதற்கான வழிமுறையாகும். இதில் பௌதிக வசதிகளை கொண்டிருத்தல், ஒரு வாய்ப்பை பெறுதல் அல்லது நேரம் என்ற கேள்வியே இல்லை. நீங்கள் ஒளியானாலும் சக்தியானாலும் ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பி இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்க லைட் ஹவுஸா மைட் ஹவுஸா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய சுபபாவனை, சுப காமனை, உங்களுடைய உள்ளுணர்வு வைப்ரேஷன்ஸ் மூலமா சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்கு நீங்க லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்கும், நேரம் கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா, மனதின் மூலமா ஆட்டோமேட்டிக்கா சேவை நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சுபபாவனை காமனை எல்லாம், சுபபாவனை சுப காமனை எல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்க உடல் மூலமா, தோற்றத்தின் மூலமா இந்த முழு உலகத்துக்கும் உங்களுடைய வைப்ரேஷன்ஸ், உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா, மனதின் மூலமா சேவை நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற. அதுக்கு நீங்க என்னவா இருக்கணும்? லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸா இருக்கணும்னா தந்தை நினைவுல இருக்கணும், தந்தை கிட்ட இருந்து சக்தி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா போதும். அதுவா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும், வெளியே போகும். இப்ப என்னன்னா சிஸ்டர், ஆத்ம உணர்வுல மட்டும் இருந்தோம்னு வச்சுக்கோங்க சிஸ்டர், பரமாத்மா கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா சக்தி வந்துகிட்டே இருக்கும். வருமா? அது நமக்குள்ள பிரவேசமாகி பின்னாடி வழியா போயிடும். எப்படி ஒரு அம்பு விடுறாங்கன்னா நெஞ்ச கிழிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பின்னாடி போயிடுது இல்லையா? அது போல பாபா கிட்ட இருந்து வர சக்தி நமக்குள்ள இப்படி வந்து வெளியே போயிடும். வெளியே இந்த இயற்கைக்கு, உலகத்துக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் போய் சேரும். நம்ம நினைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கணும்னு தேவை கிடையாது. நம்ம லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸா இருந்தா மட்டும் போதும். அப்படின்னா நம்ம ஆத்ம ரூபத்துல நினைச்சு ஆட்டோமேட்டிக்கா தானவே நடந்துக்கும்னு சொல்றேன். ஆமா, ஆத்ம உணர்வுல இருந்தா மட்டும் போதும். நீங்க ஆத்மா ஆகுங்க, அது மட்டும் போதும். ஏன்னா நீங்க தேக உணர்வுல இருந்தீங்கன்னா பாபா கிட்ட இருந்து சக்தி வரும், அது ஒரு கேடயம் போல தடுத்து நிறுத்தி வைக்கும். உங்களுக்கும் கிடைக்க விடாது, மற்றவங்களுக்கும் போக விடாது. நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள வந்து மற்றவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்குது அப்படிங்கிறார் ஓட்டம். அது ஒரு சூப்பரான விஷயம் சார். இதையும் நல்லா பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். நம்ம காலைல அமிர்த வேலையில நம்ம என்ன செய்யறோம்? காலைல அந்த மனசா சேவை தந்தை கிட்ட இருந்து வாங்கின சக்தியை தானே எல்லாருக்கும் கொடுக்குறோம். நம்மளா மனசுல நினைச்சு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா இருக்கும். ஏன்னா அது குறிப்பிட்ட நேரம் தான் சிஸ்டர் செய்ய முடியும். மனதால நம்ம சேவை செய்யறது இது ஆட்டோமேட்டிக்கா போய் சேருதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்களேன். நம்ம நினைக்காம நம்மளை சுத்தி நல்ல வைப்ரேஷன்ஸ் பரவிட்டே இருக்கும். சரிங்க சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி பாபா. தேங்க்யூ பாபா.